இருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரிஸ்ம சம்பந்தமான பிந்திய செய்தி, அதாவது தற்போது கிடைத்துள்ள செய்தி மிகவும் முக்கியமான செய்தி. அதாவது உங்களுடைய வீடுகளுக்கு வருகின்ற போது நீங்கள் எவ்வாறு ஆஸ்ட்ரிஸ்ம சம்பந்தமான பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும், வருகின்ற உத்தியோகத்தர்களிடம் நீங்கள் எவ்வாறான தகவல்கள் கொடுக்க வேண்டும், எவ்வாறான ஆயத்தங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும், எவ்வாறான ஆவணங்கள் நீங்கள் வைத்திருக்க வேண்டும், சரியான முறையில் எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும், பிழையான தகவல்கள் நீங்கள் வழங்குகின்ற போது அது உங்களுக்கு ரெண்டாம் கட்டத்தில் கூட அந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவுகளை நீங்கள் இழக்க வேண்டிய சூழல் வரும். எனவே அது சம்பந்தமான ஒரு தெளிவுபடுத்தல் காணொலியாகத்தான் இந்த காணொலி அமைகின்றது. இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். எனவே இந்த காணொலியையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அயலவர்களுக்கு இதை ஷேர் பண்ணி நல்ல கருத்துக்களை எழுதுங்கள், லைக் பண்ணுங்கள், அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எனவே மிக முக்கியமான ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொலி உங்களுக்கு அமைகின்றது. எனவே இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். அதாவது கடந்த காணொலிகள் நாங்கள் உங்களுக்கு கடந்த காணொலிகள் பதிவாக விட்டிருக்கின்றோம். அதாவது ரெண்டாம் கட்ட ஆஸ்வஸ்ம வீடுகளுக்கு உத்தியோகத்தர்கள் வருவார்கள், வரப்போகின்றார்கள். அவர்களிடம் அவர்கள் உங்களுடைய தகவல்கள் பெறப்போகிறார்கள் என்று சொல்லிய ஒரு தகவல்கள் தான் உங்களுக்கு என்னுடைய முதல் காணொலிகளிடம் வெளியிட்டிருப்பேன். தற்போது அந்த வருகின்ற உத்தியோகத்தர்கள் எப்படிப்பட்டவர்கள், எவ்வாறான உத்தியோகத்தர்கள், அவர்களோடு நீங்கள் எவ்வாறு கருத்துக்களை பகிர வேண்டும், எவ்வாறான ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான காணொலியாக இந்த காணொலி அமையும். எனவே கடந்த பதிவுகள் சம்பந்தமாக பார்த்த நீங்கள் இதையும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அதாவது வரும்போது என்னென்ன ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும், என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன விடயங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி. எனவே அது சம்பந்தமான ஒரு காணொலியாக இந்த காணொலி அமையும். அதாவது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தொடக்கம் இந்த உத்தியோகத்தர் உங்களுடைய வீடுகளுக்கு கட்டம் கட்டமாக வருவார்கள். அதாவது கிராமமாக இந்த உத்தியோகத்தர்கள் உங்களோட வீடுகளுக்கு வருவார்கள். வந்து அவர்கள் சரியான கணக்கெடுப்புகளை மேற்கொள்வார்கள். இந்த உத்தியோகத்தர்கள் வருவதற்கு முன்னர் உங்களுக்கு குறுஞ்செய்தி கிடைக்கும். அதாவது SMS பண்ணுவார்கள். உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு அவர்கள் குறுஞ்செய்திகளை அனுப்புவார்கள். தற்போது பலருக்கு இவ்வாறு குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டு தயார் நிலையில் இருக்குமாறு அவர்கள் கூறியதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதைவிட அவர்கள் அந்த குறுஞ்செய்தியில் உங்கள் தயார்படுத்தல் சம்பந்தமாகவும் தாங்கள் எந்த திகதியில் வருவோம் என்று சொல்லியும் தெளிவுபடுத்தல்களை அங்கு அந்த செய்திகளில் இடம்பெற்றதாக செய்திகள் கிடைக்கின்றன. அதாவது வீடுகள் அனைத்து தகவல்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வருகின்ற போது முதலில் நீங்கள் ஒரு தகவல், அதாவது நீங்கள் அந்த உத்தியோகத்தர்களுடன் கலந்துரையாடுவதற்கான ஒரு சிறந்த ஒருவரை உங்களுடைய குடும்பத்தில் தெரிவு செய்து வைத்திருங்கள். அது நீங்கள் யாராக இருந்தார்கள், கணவனாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், அல்லது அங்கு ஒரு படித்த பிள்ளையாக இருக்கலாம், அல்லது உங்களோட வீடுகள் சம்பந்தமான தகவல் தெரிந்த உங்களுடைய குடும்ப உறுப்பினர் யாராக ஒருவராக இருக்கலாம். எனவே சரியான தகவல் வழங்க வேண்டும். அதாவது கேள்விகள் கேட்கின்ற போது நீங்கள் பதட்டப்படாமல், அதாவது நிதானமாக இருந்து உங்களுடைய உண்மையான தகவல்களை நீங்கள் வழங்குங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் பொய்யான தகவல் வழங்குகின்ற போது நீங்கள் இந்த ரெண்டாம் கட்ட அஸ்வஸ்மா கூட இழக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதாவது எதிர்வரும் ஜனவரி 25ஆம் தேதியிலிருந்து இந்த வேலைகள் கிராமத்தோறும் நடைபெற உள்ளதாக தெரிய வருகின்றது. பிழையான தகவல்கள் உங்களுக்கு அஸ்வஸ்மை இழக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். அதை நாங்கள் மீண்டும் சொல்கின்றோம். நிறைய பேர் முதலாம் கட்டத்தில் தெளிவாகாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் பிழையான தகவல்கள் வழங்கியது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொன்னோம் என்று சொன்னால், வயல்காணிகள் சம்பந்தமான தகவல் கேட்கின்ற போது இருக்கின்ற வயல்காணிகளை விட கூட வயல்காணிகளை வழங்கியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு தவறுதலான விளக்கம் காரணமாக, அதாவது வயல்காணிகளை கூட வழங்கினால் தங்களுக்கு நிவாரணம் கூட கிடைக்கும், அதாவது வயல்கள் சம்பந்தமான உள்ளீடுகள், உரங்கள் கூட கிடைக்கும், மானியங்கள் கூட கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் அந்த தகவல்களை பிள்ளையாக வழங்கியிருக்கின்றார்கள். அதை விட அந்த தென்னைகள் அப்படியான உதாரணத்துக்கு தான் நாங்கள் இந்த தகவலை சொல்கின்றோம். தென்னைகள், தோட்டங்கள் சம்பந்தமான பிள்ளையான தகவல்களையும் வழங்கியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அதற்கான உள்ளீடுகளோ அல்லது அதற்கான மானியங்களோ சலுகைகளோ கூட கிடைக்கும் என்று. ஆனால் அது இது போன்ற தகவல்கள் தான் முன்னைய காணொலிகளில் முதலாம் கட்டத்தில் அவர்கள் இழப்பதற்கான ஒரு காரணமாக இருந்ததாக தெரிய வருகின்றது. எனவே தகவல்கள் சரியான முறையில், உண்மைகளான முறையில் தகவல்களை நீங்கள் வழங்கப்பட வேண்டும். வீடு பார்க்க வருகின்ற போது
வீடுகள் சம்பந்தமான தெளிவான விளக்கங்களை நீங்கள் உங்களுடைய வீடுகள் சம்பந்தமான சரியான தகவல்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எனவே எனவே நீங்கள் முன்னிய முதலாவது அஸ்வஸ்ம கட்டத்தினுடைய பதிவின் போது கொடுக்கப்பட்ட தவறுதலான தகவல்கள் தான் நீங்கள் அந்த முதல் கட்ட அஸ்வஸ்ம இழப்பதற்கு காரணம் என்று சொல்லியும் தற்போது கூறப்படுகின்றது. எல்லாம் கையாளக்கூடிய, அதாவது எல்லா விடயங்களும் நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், உங்களுடைய குடும்பத்தின் எல்லா விடயங்களும் தெரிந்தவர்கள், எல்லா எல்லா விடயங்களையும் சொல்லக்கூடிய ஒரு கருத்துரைக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் அந்த உத்தியோகத்தர்களிடம் கலந்துரையாடுவதற்காக அனுமதியுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த விளக்கங்கள் தெரியாமல் தடுமாறுகின்ற ஒருவரை நீங்கள் வைத்திருக்கின்ற போது உத்தியோகத்தர்கள் சந்தேகப்படக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது. எவ்வாறான ஆவணங்களை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. நீங்கள் என்ன வாரியான ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்குடைய அடையாள அட்டைகள், தேசிய அடையாள அட்டைகளை நீங்கள் கைவசம் வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய வீடுகளில் 18 வயதுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருடைய அடையாள அட்டைகளையும் நீங்கள் அவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்தபடியமாக நோய்கள், அதாவது உங்களோட குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது முதியவர்களுக்கோ அல்லது இளமாக்களுக்கோ உதாரணமாக வலிப்புகள் இருக்கலாம், அல்லது நடக்க முடியாத அங்கவினர்கள் இருக்கலாம், அல்லது நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்களாக இருக்கலாம். எனவே அது சம்பந்தமான நோய் நிர்ணய அட்டைகள் மற்றும் தற்போது நடைமுறையில் உள்ள பதிவுகள், கிளினிக் புத்தகங்கள் அப்படியானவை, அது சம்பந்தமான பதிவுகள் உள்ள அந்த மருத்துவ சான்றிதழ்களை நீங்கள் ஆதாரப்படுத்தப்படுகின்ற போது உங்களுக்கான புள்ளிகளை நீங்கள் கூடப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. வாகன உரிமைகள், வாகனங்கள் சம்பந்தமான விவரங்கள், நிலம் சம்பந்தமான பத்திரங்கள், அதுவேற்றி எல்லாத்தையும் நீங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். எடுத்து நீங்கள் ஒரு பைலில் அடுக்கி எல்லாத்தையும் நீங்கள் அவர்கள் கேட்கின்ற போது உடனுக்குடன் கொடுத்து பதிவுகளை மேற்கொள்வது உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். இதைவிட உங்களுடைய மாதாந்த கரண்ட் பில், அதாவது மின்சார பட்டியல், அது அண்மைய 3 மாதங்களுக்குரிய மின்சார பட்டியல்களை நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிறது அவர்களுக்கு பதிவுகளை மேற்கொள்ளப்படுகின்ற போது அது ஒரு உகந்ததாக இருக்கும். உண்மை நிலைகள், அதாவது குடிசை, அதாவது உங்களோட வீட்டின் இன்னொரு பிரச்சனை, உங்களுடைய வீடு, நீங்கள் இருக்கின்ற வீடுகள் பலதரப்பட்ட வகையில் பிரித்திருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற குடிசை வீடுகளோ அல்லது நிரந்தர வீடுகளோ அல்லது வாடகை வீடுகளோ தற்காலிக வீடுகளோ என்பதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகள் எவ்வாறான நிலையில் இருப்பது என்பது உங்களுக்கு தான் தெரியும். எனவே உங்களுடைய வீடுகள் சம்பந்தமான சரியான தகவல்களையும் நீங்கள் அவர்களுக்கு வழங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் தற்செயலாக ஒரு வாடகை வீட்டில் இருக்கலாம், ஆனால் அவர்களிடம் நீங்கள் இதுதான் எங்களுடைய வீடு என்று நீங்கள் சொல்லக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கலாம். அவர்களையும் அந்த வீட்டை படத்தை பிடிப்பார்கள் தங்களுடைய தொலைபேசியில், அந்த வீடு தான் உங்களுக்குரியது என்று சொல்லியிருக்கும். ஆனால் உண்மையிலே அதல்ல, அது நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீர்கள். எனவே இந்த தவறான கணக்கெடுப்பு கூட உங்களுடைய அஸ்வஸ்ம கொடுப்பனவை பாதிப்புக்கு ஏற்படுத்தலாம். எனவே வீடுகள் சம்பந்தமான சரியான தகவல்களை அவர்களிடம் நீங்கள் கொடுக்க வேண்டும். வீட்டில் உள்ளவர்களுடைய தகவல்களையும் நீங்கள் சரியான முறையில் கொடுக்க வேண்டும். மாறி நீங்கள் கொடுக்கின்ற போது கூட அந்த அஸ்வஸ்ம இழப்பை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். எனவே நீங்கள் திரும்ப பிழைகளை விட்டு கொண்டிருக்கின்ற போது உங்களுக்குரிய அஸ்வஸ்ம கொடுப்பவர்களை இந்த 2ஆம் கட்டத்தில் கூட நீங்கள் இழக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இன்னொன்று குடும்ப பதிவு. குடும்ப அட்டைகளை நீங்கள் தனித்தனியாக வைத்திருக்க வேண்டும். அதாவது இடப்பற்றாக்குறை காரணமாக நீங்கள் பலர் சேர்ந்து ஒரு வீடுகளில் இருக்கலாம். ஆகவே அந்த குடும்பங்கள் தனித்தனியாக நீங்கள் அந்த பதிவுகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு வீடு இல்லை என்று சொன்னால் வீடு இல்லை என்று அந்த பதிவுகளை நீங்கள் கொடுங்கள். ஒரு வீட்டில் நீங்கள் பலர் தங்கியிருந்தால் அந்த வீடு யாருடைய வீடு என்றதை கொடுங்கள். அங்கு நீங்கள் தனித்தனியாக அந்த குடும்பங்கள், நீங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பங்களை பதிவு செய்யுங்கள். அடுத்தபடியும் உங்களிடம் தங்கி வாழ்கின்றவர்கள், அதாவது உங்களுடைய நோயாளிகள், முதியவர்கள், அம்மா அப்பாக்கள் எல்லாம் தங்கி வாழ்வார்கள், அவர்கள் சம்பந்தமான விவரங்களையும் சரியான முறையில் கொடுங்கள். இதைவிட மலையக பகுதிகளில் லயன் வீடுகளில் வசிக்கிறவர்கள், கொழும்பு போன்ற பகுதிகளில் தொடர் குடியிருப்புகளில் வசிக்கிறவர்கள், எனவே அந்த வீடுகள் உண்மையிலே ஆற்ற வீடு என்றதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதுக்கான ஆவணங்களையும் சமர்ப்பியுங்கள். எனவே இவ்வாறான தவறுகள், அந்த வீடுகள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கூட அந்த புள்ளிகளை நீங்கள் இழக்க வேண்டிய சூழல். கடந்த காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் காரணமாக பலர் தங்களுடைய அஸ்வஸ்ம கொடுப்பனர்களை இழந்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் திரும்பவும் சொல்கின்றோம், ஒரு வீட்டில் பல குடும்பங்கள் இருந்தால் அந்த குடும்பங்கள் தனியாக பதிவுகளை மேற்கொள்ளுங்கள். அந்த வீடுகள் சம்பந்தமான சரியான தகவல்களை நீங்கள் வழங்க வேண்டும்.
ஓராம் கட்டத்தில் விட்ட தவறுகளை நீங்கள் சரியான முறையில் விளங்கி இரண்டாம் கட்ட பதிவுகளில் அந்த தவறுகளை நீங்கள் தயவு செய்து விடாதீர்கள். உத்தியோகத்தர்கள் வந்து வந்து தங்களுடைய கேள்விகளை கேட்பார்கள். எனவே உத்தியோகத்தர்களிடம் நீங்கள் நிதானமாக நின்று பதிலளிக்க வேண்டும். இனி அந்த தவறுக்கு இடத்தை கொடுக்காதீர்கள். முன்னைய காலத்தில் உங்கள் பற்றிய பரிச்சயம் இல்லாத, உங்களை பற்றிய தெளிவில்லாத, உங்களை பற்றிய கிராமங்களை பற்றிய அறிவில்லாத, குடும்பங்களை பற்றிய தெளிவில்லாத உத்தியோகத்தர்கள் தான் வந்திருக்கின்றார்கள். அதாவது முன்னைய காலத்தில் கிராம மட்டத்தில் உள்ள உத்தியோகத்தர்கள் அவர்களுடன் சமூகம் அளித்தது பெரும்பாலான இடங்களில் அரிதாகத்தான் காணப்பட்டது. அதாவது பிரதேச செயலகங்களில் உள்ள ஒரு உத்தியோகத்தரைத்தான் கிராம மட்டங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இந்த கிராம மட்டங்களில் உள்ள குடும்பங்கள சரியான விளக்கங்களை பெற தவறியதும் முன்னைய காலத்தில் இந்த அஸ்வஸ்வ கொடுப்பனவு இழப்புக்கு ஒரு காரணம் என்று சொல்லி பலராலும் விமர்சிக்கப்படுகின்றது. இந்த முறை உங்களை நன்கு தெரிந்த உத்தியோகத்தர்கள் தான் இந்த பதிவுக்கு உங்களுடைய வீடுகளுக்கு வருவார்கள். அது 3 உத்தியோகத்தர்கள் உட்பட்டவர்களாக இருக்கலாம். அதாவது கிராம உத்தியோகத்தர், சமுர்த்தி உத்தியோகத்தர், பொருளாதார உத்தியோகத்தர் 3 பேரும் இணைந்தும் செய்யலாம், அல்லது அவர்களில் ஒருவரும் இணைந்து செய்யலாம், அல்லது பிரதேச செயலகத்திலிருந்தோ அல்லது வேறு அமைப்புகளிடமிருந்தோ ஒருவர் வரலாம். அவர் இந்த 3 உத்தியோகத்தர்களுடைய துணையை நாடி அவர்களினூடாக உண்மை தகவல்களை பெறக்கூடிய மாதிரியான பதிவுகளும் இடம்பெறலாம். அடுத்ததாக உங்களுடைய வங்கி கணக்கு மிக முக்கியம். நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கு சம்பந்தமான சரியான தெளிவு உங்களிடம் இருக்க வேண்டும். அதாவது கணக்கு வைத்திருப்பவர் ஒருவராகவும் அங்கே பதிவு செய்கின்றவர்கள் இன்னொருவராகவும் இருக்கின்ற போது அது உங்களுக்கு மிகப்பெரிய சங்கடத்தையும் வந்தும் அந்த பணத்தை எடுக்க முடியாத சூழல் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே நீங்கள் உங்களுடைய புத்தகம், அதாவது வங்கி புத்தகம் எவ்வாறு யாருடைய பேரில் இருக்க வேண்டும் என்பதை வருகின்ற உத்தியோகத்தர்களிடமிருந்து தெளிவாக கேட்டு அதை அறிந்து கொள்ளுங்கள். சில வேளைகளில் நீங்கள் கணக்கு புத்தகம் பின்னர் சமர்ப்பிக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் இருக்கலாம், அல்லது முன்னர் அவர்கள் கேட்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம். உண்மையின்படி நீங்கள் இந்த கணக்கெடுப்பின் பின்னர் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டு உள்ளீர்களா என்பது சம்பந்தமான ஒரு கடிதம் உங்களுக்கு வருகின்ற போது அதன் பின்னர் உங்களுடைய வங்கி கணக்கிலக்கத்தை கேட்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம். எது எப்படியோ அவர்களிடம் இதை தெரிந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எனவே நீங்கள் அந்த கணக்கிலக்கத்தை வைத்திருக்கின்ற போது மிகவும் கவனமாக இருங்கள். யார் விண்ணப்பிக்கின்றாரோ, அதாவது இந்த விடயங்கள் சம்பந்தமாக யார் கூறி யார் விண்ணப்பத்தை செய்கின்றாரோ அவருடைய பெயர்கள் தான் கணக்கிலக்கம் இருக்க வேண்டும். முன்னைய காலங்களில் 5 வங்கிகளினுடைய பெயர்கள் அவர்கள் சிபாரிசு செய்திருக்கின்றார்கள். அந்த வங்கிகளினுடைய பெயர்கள் அந்த புத்தகங்கள் தற்போதும் இருந்தாலும் அது செயலற்றிருக்கலாம். எனவே அது செயல்திறன் ஆக்டிவாக இருக்கிறதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சில நேரம் பணங்கள் வரலாம், அந்த புத்தகம் ஆக்டிவ் இல்லாமல் இருக்கலாம். அது கூட உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம், பணம் திரும்பி போகக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம். எனவே ஓராம் கட்டத்தில் குறித்த 5 வங்கிகள் கூறப்பட்ட கணக்குகள் திறக்கப்பட்டிருந்தன. நிறைய பேர் முன்னரும் இதற்கான கணக்கு புத்தகங்களை வழங்கியிருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் இது சம்பந்தமான உத்தியோகத்தர்களிடம் தெளிவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்களை பொறுத்தளவில் நீங்கள் இதற்காக ஒரு புதிய கணக்கை திறந்து அஸ்வஸ்வ என்பதற்கு கொடுக்கிறது சால சிறந்தது. சில வேளைகளில் நீங்கள் வங்கியில் கடன் பெற்றிருப்பீர்கள், லோன் எடுத்திருப்பீர்கள். அந்த வங்கி கணக்கிலக்கு வருகின்ற பணங்கள் அவர்கள் கழித்து கொண்டிருப்பார்கள். எனவே அது கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏற்கனவே லோன் எடுத்த ஒரு கணக்கு புத்தகத்தில் நீங்கள் இந்த பதிவுக்கு அந்த கணக்கு இலக்கத்தை கொடுப்பது உங்களுக்கு சிறப்பானதாக அமையாது. யார் பெயரில் வங்கி பெயர் இருக்கிறதோ அவரே பதிவுகளை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது. விண்ணப்பதாரியினுடைய பெயரில் தான் வங்கி கணக்கு இருக்க வேண்டும். எனவே இந்த பிழைகளை திரும்ப திரும்ப செய்யாதீர்கள். அடுத்தது, பதிவு ஒருவருடைய பெயராகவும் கணக்கிலக்கம் இன்னொருவருடைய பெயராகவும் இருத்தல் உங்களுக்கு பிரச்சனை. அதாவது கணவன் மனைவி என்பவர்கள் யாராவது ஒருவருடைய செயற்பாட்டிலேயே அத்தனையையும் நீங்கள் விட்டு அந்த பதிவுகளை மேற்கொண்டால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதைவிட நீங்கள் பதிவுகளை மேற்கொண்ட பின்னர் கணவர் அல்லது மனைவி இடம் மாறுகின்ற சூழல் இருக்கலாம், அல்லது ஒரு வேறு இடத்துக்கு நீங்கள் போகக்கூடிய நீண்ட கால அடிப்படையில் வேறு இடத்துக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கலாம், வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். அவ்வாறான சூழலில் உதாரணமாக கணவனுடைய பெயரில் பதிவுகள் மேற்கொண்டு கணவனுடைய பெயரில் வங்கி இலக்கம் இருந்த போதும்
அவர் வேறு இடத்துக்கு இடம்பெயர்கின்ற போது உதாரணமாக வெளிநாடுகளுக்கு செல்கின்ற போது அங்கு வருகின்ற அந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை மனைவியால் எடுக்க முடியாத சூழல் இருக்கலாம். எனவே அதற்கான திட்டமிடல்களை முன்னரே நீங்கள் அதை தெரிந்து வைத்திருக்கிறது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். எனவே 2ஆம் கட்ட பதிவுக்கு நீங்கள் எவ்வாறான பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறு உத்தியோகத்தர்களிடம் அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறான ஆவணங்கள் நீங்கள் வைத்திருக்க வேண்டும், அந்த ஆவணங்கள் பிழையான முறையில் நீங்கள் வைத்திருக்கின்ற போது அங்கு உங்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவை இழக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எனவே இந்த தவறுகளை நீங்கள் மீண்டும் விடாது இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் அனைத்தும் உண்மையான வறிய குடும்பங்களுக்கு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. எனவே தயவுசெய்து நீங்கள் இந்த விடயங்களில் மிகுந்த கரிசனை எடுப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இதைவிட உங்களுக்கு தகவல்கள் பெற உங்களுடைய கிராம அலுவலர்களுடன் தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இல்லாதபடியும் பிரதேச செயலகத்துக்கு அதற்கென அமர்த்தப்பட்ட சமூக பிரிவுகளோடு சமூகம் சார்ந்த இந்த கொடுப்பனவுகள் சார்ந்த பிரிவினர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். இதைவிட ஒரு தொலைபேசி இலக்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது 1924 என்று சொல்லி அந்த இலக்கத்துடன் நீங்கள் அழைப்புகளை ஏற்படுத்தி உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அனைவருக்கும் அஸ்வஸ்ம கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய தார்மீக விருப்பமாகும். எனவே ஏழை மக்கள் அஸ்வஸ்ம கொடுப்பனவுகளை பெற்று அவர்களுடைய வாழ்க்கைத்தரம் சிறப்பாக உயர வேண்டும் என்பது எங்களுடைய பெருவிருப்பமாகும். காணொலியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.